எடுத்துக்கிறதுமா கடவுளே இத்த கொடுக்குறா எத்த தண்டை கொடுக்காதுக்கிறா இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா அந்த திருட்டியா சக்கரத்தை நாட்டியா எழுதி வாயில் போயிட்டு இருப்பா பழகுது. பொண்ணா யாருடா முட்டு நான் அப்படியே வாயில போட்டுக்கிட்டு இப்படியா வெளியே எடுத்துக்கணும் ஆலிவா விதி இல்லாத பொண்ணு இவன் ஏன் கத்தி கிடக்குற போய் வெளியா ஒரே தங்கச்சிக்கு ஆமா அண்ணன் யானை மேல பால் குடிக்கும் பால் என்ன அப்படியே ஒட்டுற மாதிரி நடிக்கிற நீ துணிக்கு அந்த தானே இது பாக்குறியா ஏண்டா என்ன விஜயத்தை பொண்ணு சொல்றீங்க சொல்ல மாட்டா அந்த வார்த்தை தகுமா இந்த நாட்டுக்கே மகாராணி பால் குடிக்கிற பாலாட தங்கத்துல பொம்பளை கட்டிக்கிறதுக்கு எப்படி ஆனா உன்னாண்ட சத்தியம் அது சத்தியம் பண்ற தப்பா நான் துணி கஞ்ச வலிக்குது ஏண்டா அந்த சக்காலத்திய எவ்வளவு ஒரு ஆணம் ஒருத்தா தங்கத்துல ஊசிடா கெட்ட கேடு தூங்கி தங்கத்துல கூட ஊசி தருவாங்க பால் குடிக்கிற பாலாட உன் வயிற்றுல குழந்தை பிறந்தா யாமாடி மேல போட்டுக்கணும் சல்ல குஞ்சு சேட்டு குஞ்சு ஊமடி மேலையா அதோட ஒண்ணுமே தாயிடா அதுவும் ஏண்டா போட்ட அவன் என்ன கேக்குறா அந்த ஆளு எடுத்து தரானே அந்த மாதிரி தான் அவதடா ஐயா தெரிஞ்சு செத்தவடியா போறதுமா ஏன் வார்த்தை நீ முன்னாடி என்ன ஒரு பரிவை என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயடா சீதையின் மறு பிறவையடா என் மனைவி குடும்பத்தின் குத்து விளக்கடா என்னாரை இட்டு போய் எத்தனை பேர் குத்திங்க கடவுளே வாய திறந்தா குடும்பம் கட்டு குடும்பம் நான் எவ்வளவு உத்தா போட்டு இந்த உருவத்தை பார்த்துதான் நான் மலைக்கு விட்டேன். தலக்காணி மந்திர யாத்திராப்பா இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் தெரிய போது பாரு உனக்கு ஒண்ணு இருந்தாலும் எனக்கு தாங்க முடியாது நல்ல தங்காவுக்கு என்னடா என்ன என் நாட்டுல இருக்கு செஞ்சாங்கதான் அதுலடா குறை என் வீட்டுக்காரு அண்டாவில இருந்து குண்டா வெளியே எட்டு பாத நிறைய கொடுத்துருக்காருடா அது மட்டுமா லாரி ஏத்தி அமைச்சிருக்காங்கடா என் நாட்டுல இருக்கு நான் சொன்னடா என் வீட்டுக்காரன்ட நான் சொல்லி அமுச்சு விட்டுருக்கிறேன் என்னடா அதுல குறை என்ன குறை கஞ்சிட்டேன் அதுல குறைன்னு சொல்றாங்க எங்க போற மாதிரியாத்தா ஏமால வந்து யாராத்தான்னு யாருறாங்க இப்படிப்பட்ட தங்க குண வருமாடா நலாயிரின் மறு பெருமையடா என் மனைவி ஐயோ என் செல்லமே உன்னை திருமணம் செய்து கொண்டது நான் செய்து பாக்கியம் ராஜா ஒரே தங்கச்சிக்கு யானை மேல குதிரை மேல கொடுத்த அவ ஆத்தா விட்டது அவன் எடுத்தான்னு கேளு தாலி ஆத்தா தங்கச்சி ஏத்தான் கட்டியாத்தான் என் கணவர் சம்பாதிச்சுறா என் மாமனார் சம்பாதிச்சுறா நான் உட்காந்து சாப்பிடுவேன்டா நான் உட்காந்து சாப்பிட்டா உனக்கு என்னடா என்ன செஞ்சு வச்சுக்கிற உட்காந்து சாப்பிடுவேன் அலங்காரி இருந்தாலும் எனக்கும் பசி எடுக்கிறது இப்போது நான் உணவு அருந்த வேண்டும் உன்னை நான் விட மாட்டேன் நான் உணவிட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் சமைச்சிருக்கேன்